கடவுளின் வல்லமை வெளிப்படும் இடம் எது என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இறை வார்த்தையை சிந்திக்க இருக்கின்றோம். என்னால் செய்துவிட முடியும், என்னால் சாதித்துவிட முடியும் என்று தன்னிடம் மட்டுமே நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் அதிகமாக சாதித்ததாக நாம் கூற முடியாது. அதே நேரம் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கடவுளை முன்னிலைப்படுத்தி தன் கடின உழைப்பையும் முயற்சியையும் முழுமையாக கொடுப்பவர்கள் கடவுளின் வல்லமையை காண்கிறார்கள். இதற்கு பலருடைய வாழ்வு எடுத்துக்காட்டாக அமையலாம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஆண்டவர் கூறுகிறார், என் அருள் ஒன்றே உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமையை நீ உணர்வாய் என்கிறார். அதாவது, நான் படிப்பறிவற்றவனாக இருக்கிறேன், நான் திறமைகள் அற்றவனாக இருக்கிறேன், என்னால் எதையும் எடுத்து செய்ய முடியும் என்று நம்பும் ஆற்றலற்றவனாக இருக்கிறேன். இருப்பினும் இறைவனை முன்னிலைப்படுத்தும் போது, அதோடு தேவையான முயற்சிகள் செய்யும் பொழுது இறைவன் நம்மை உயர்த்துகிறார். இதுதான் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். இதில் எத்தனை மனிதர்கள் படித்தவர்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாக குறைவான மனிதர்கள் தான் படித்தவர்கள். இன்று நமது சிங்கார சென்னையில் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், பலர் ஒரு காலத்தில் வேலை தேடி சென்னை வந்தவர்கள். கையில் ஒரு காசு இல்லாமல் வந்து சாதாரண வேலைகள், கூலி வேலையாக இருக்கலாம், அல்லது பேப்பர் எடுத்து போடுகின்ற வேலைகளாக இருக்கலாம், இன்னும் பல்வேறுபட்ட சாதாரண வேலைகளை செய்து அதில் சேமிப்புகளை உருவாக்கி அதனுடைய தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கடின உழைப்போடு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள், வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இவர்கள் தான் என்று தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக கடவுளை முன்னிலைப்படுத்தி முன்னேறி இருக்கிறார்கள். இதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் இன்னும் சில மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள், இவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதனால் இவர்களுடைய வாழ்விலே எந்த முன்னேற்றமும் ஏற்படாது, வளர்ச்சியும் இருக்காது. சொல்ல வேண்டுமென்றால், எந்த வேலையையும் எளிதாக எடுத்து செய்ய மாட்டார்கள். இவரால் செய்ய முடியாது. காரணம், அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இவர்கள் என்ன செய்து சொல்லுவார்கள் என்று மற்றவர்கள் தன்னை பார்த்து ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்து வேலைகளை உதறித்தள்ளும் மனிதர்கள். இவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் வருமா என்றால் நிச்சயமாக வர வாய்ப்புகள் இல்லை. காரணம், இவர்கள் மதிப்பை எதிர்பார்த்து மட்டுமே காத்திருக்கின்றார்கள். நான் இந்த சமுதாயத்தில் மற்றொரு மதிக்கப்பட வேண்டும், மதிப்பு தேவைதான். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகின்றார்? 6 நாட்கள் தன்னுடைய படைப்பை முடித்துவிட்டு என்ன சொல்லுகின்றார்? தான் படைத்தது அனைத்தும் நல்லதென கண்டார். இந்த உலகமே நல்லதுதான். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற பணிகளும் நல்ல பணிகள் தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கடவுளை முன்னிலைப்படுத்தி நாம் செய்கின்ற பொழுது அங்கே வளர்ச்சியை பார்க்க முடியும் என்பது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினரை மக்கள் மத்தியில் அனுப்புகிறார். அந்த மக்கள் யார் என்றால், கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் வார்த்தையை புறக்கணிப்பவர்கள். ஆனால் கடவுள் அவர்களை புறக்கணிக்கவில்லை, மாறாக ஒரு இறைவாக்கினரை அவர்களின் மத்தியில் அனுப்புகிறார். கடவுள் இன்னும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிவுறுத்துகிறார். இதுபோன்ற நிலை நமது வாழ்விலும் பல நேரங்களில் நிகழலாம். நாம் கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்போம், கடவுள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அதே நேரம் கடவுள் பிற மனிதர்கள் வாயிலாக நம்மிடம் பேசுவார், நமக்கு வழிகாட்டுவார். காரணம், அவர் எந்த மனிதரையும் புறம் தள்ளிவிட மாட்டார். எனது வாழ்வை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கடவுளின் அழைப்புக்கு நான் ஏற்றவனா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூறுவேன். காரணம், நான் திறமையற்றவனாக இருக்கிறேன், திறமையற்றவனாக இருந்தேன். எளிதாக மற்றவர்களிடம் பழகும் தன்மை என்னிடம் இல்லை. என்னை நானே மற்றவரிடமிருந்து பிரித்து கொண்டு போகக்கூடிய நிலையில் இருந்தவன் தான் நான். அறிவில் சிறந்தவனாக இருந்தேனா என்றால் அதுவும் இல்லை. நன்கு படிக்கும் மாணவனா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் இறைவனிடம் ஆம் என்றேன். ஆம் என்று சொன்ன பிறகும் தொடர்ந்து அவரை விட்டு விலகி ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்திலே கடினமாக உழைத்தேன், ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினேன், ஆண்டவரை துணைக்கழைத்தேன். அவர் என்னுடைய பாதையை செம்மையாக்கியது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வையும் உயர்த்தினார். இன்று என்னை பார்க்கும் பலர் கேட்கும் கேள்வி, நானா இது? இவன் அப்படி ஒன்றும் பெரிய அறிவாளி ஒன்றும் இல்லையே, இவன் படிக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவன் இல்லையே, இவன் எப்படி என்று பார்க்கக்கூடிய
மனநிலை உள்ள மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். இதே நிலைதான் எங்கே நடக்கிறது என்றால் நற்செய்தியில் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த ஊரிலே இயேசுவை ஒரு இறைவாக்கினராக அவர்கள் பார்க்க விரும்பவில்லை. இயேசுவை கடவுளின் மகனாக பார்க்க விரும்பவில்லை. ஒரு தச்சனின் மகனாக தான் பார்க்கின்றார்கள். ஆகவே இயேசு செய்த புதுமைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே பெரிதாகப்படவில்லை. இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளதால் இயேசுவால் அங்கு புதுமைகளை நிகழ்த்த முடியவில்லை. இதுதான் யதார்த்த உண்மை. அவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார், வல்லமை மிக்கவராக இருக்கின்றார், எந்த நேரத்திலும் எதையும் செய்யக்கூடிய கடவுள் தன்மையில் இருக்கின்றார். ஆனால் மனிதன் நம்ப மறுக்கின்ற பொழுது அங்கு கடவுளாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. இருந்தாலும் அவர் அங்கு நிற்கிறார், உடன் இருக்கிறார், அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறார். ஆனால் அவரால் செய்ய முடியவில்லை. ஆக அவர் செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கை வேண்டும். நாம் கடவுளிடமிருந்து அருளை பெற வேண்டும் என்றால், ஆகவே தான் என்னுடைய வாசகங்கள் கூட வலுவின்மையில் வல்லமையை காண்பீர்கள். நாம் வலுவற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த வலுவற்ற மனிதனையும் வல்லமை உள்ள மனிதனாக மாற்ற யாரால் முடியும் என்றால் இயேசுவால் முடியும். அதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கின்றோமா? நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? அப்படி உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் இறைவனுடைய அருள் ஒன்றே போதும் நம்முடைய வாழ்வை ஒளி உள்ளதாய் மாற்றுவதற்கு. சிந்திப்போம். இறைவன் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வரம் வேண்டி ஜெபிக்கின்றேன். ஆமேன்.